வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் இன்றைய சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவசரமாக ஆலோசனை கூட்டத்தை கூட்டிய எடப்பாடி, முரண்டு பிடிக்கும் மாஜிக்கல், அப்படி என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். வீடியோவை முழுமைக்கு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது 2026இல் எப்படியாவது வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற கணக்கோடு தேர்தலை எதிர்கொண்டு வராங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தலானது மிகவும் சவாலான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் 10 தேர்தல்களில் தோல்வியை தழுவிய எடப்பாடி பழனிசாமி 2026இல் எப்படியாவது ஆட்சி கட்டளையில் அமர வேண்டும் என்பது அவருடைய இலக்காக இருந்து வருகிறது. இப்படி இருக்கக்கூடிய வேளையில் எடப்பாடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணியிருக்காங்க டெல்லி மேலிடம். அதாவது என்னன்னா 2026இல் நீங்கள் எங்களுடன் கூட்டணியில் தொடர வேண்டும் அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்கள் கூட்டணியில் தான் இருப்போம், நீங்கள் எங்களுக்கு 50% தொகுதிகளை வழங்க வேண்டும், நாங்கள் அதை கூட்டணிக்கு பிரித்து கொடுத்துப்போம், அது எவ்வளோ கொடுக்குறோன்றதுலாம் நீங்கள் கண்டுக்கக்கூடாது அப்படின்றத எடப்பாடி கிட்ட திட்டவட்டமாக டெல்லி மேலிடம் தெரிவிச்சிருக்காங்க. இதை கேட்ட உடனே எடப்பாடி ஷாக் ஆகியிருக்கிறாரு. அதாவது எந்தெந்த தொகுதின்றதெல்லாம் கூட அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்றத நம்மளுடைய டெல்லி மேலிடம் எடப்பாடிக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தியானது எடப்பாடிக்கு பேரிடியாகவே அமைந்தாலும் அதை விட மிகப்பெரிய இடியாக பார்த்தீங்கன்னா நம்முடைய அதிமுகவினுடைய முன்னாள் நிர்வாகிகள், இந்நாள் நிர்வாகிகளுக்கு ஏற்பட்டிருக்கு. காரணம் என்னவென்னா நம்முடைய எடப்பாடி பார்த்தீங்கன்னா இதற்கு தலை அசைத்திருக்கிறார். ஏன்னா வேற வழி கிடையாது, மாட்டின ஆடு வெட்டப்பட்டு தானே ஆகும் அப்படின்ற மாதிரி நம்முடைய எடப்பாடியும் தலையசைச்சிருக்காரு. இதனால் பார்த்தீங்கன்னா கடுமையான கோபத்தில் இருக்காங்களாம் நிர்வாகிகள். என்ன விஷயம்னா, நீங்கள் அவங்க கேட்குற நம்மளுடைய அதிமுக வசம் இருக்கக்கூடிய கோட்டைகளை எல்லாம் அவர்கள் கேட்பார்கள். அந்த இடத்தையெல்லாம் நம் பாஜகவுக்கு கொடுத்து விட்டால் நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய நிர்வாகிகளுக்கு, நம்முடைய கட்சியில் வேலை செஞ்சவங்களுக்கு, நம்ம கட்சியில் இதுக்கு முன்னாடி காசு செலவு பண்ணி நின்னவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன தொகுதி கொடுக்கறது, அவங்கள எப்படி நம்ம சமாதானப்படுத்துறது அப்படின்ற கேள்வி வலுவாக எழுந்திருக்கு. எடப்பாடி இதற்காகவே இந்த ஆலோசனை கூட்டத்தை ரகசியமாக கூட்டியிருக்கிறார். பார்க்கலாம் விரைவில் இவர்களுக்கு எடப்பாடி என்ன சொல்லி சமாதானம் பண்ண போறாரு அப்படின்றத. மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.